வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப நல்லவங்க, நல்ல குணம் இருக்கிறவங்க ஏன் அதிகமாக ஹார்ட் பிரேக்ஸு, லவ் ஃபெயிலியர்ஸு, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸு ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நல்ல குணமுடைய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் கையாளுவாங்க, அதிகமாக கோபம் வராது, எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்தளவுக்கு விட்டு கொடுத்து போவாங்க, ரொம்ப ஈகோ பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஒரு சாரி சொல்லி அதை ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம், ரொம்ப அந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம வளர்த்துட்டே போக வேணாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு சுமூகமாக ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அடி விழுமே. நிறைய பிரேக்கப்ஸு, நிறைய லவ் ஃபெயிலியர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய நடக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் இவங்களை பற்றி அப்படின்னா, இவங்க கூட நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்மளை ஒரு சின்ன வெயிட்டு கூட தூக்க விட மாட்டாங்க. நீ நடந்தால் என் கால் வலிக்குது, நீ வெயிட் தூக்குனா என் கை வலிக்குதுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க. அப்போ எனக்கு வலிச்சா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னை நம்பி என் கூட வந்தவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு லக்கேஜ் தூக்குறதோ இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறதோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தங்கமான மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு டைமண்ட் மாதிரி. ஆனால் இந்த டைமண்டோட வேல்யூவே தெரியாத ஒரு சில நபர்கள்கிட்ட அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, எஸ்பெஷலி இந்த டாக்ஸிக் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நச்சு மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி குணம் இருக்கிற ஆளுங்களை தான் அழகாக அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கிறவங்க ஏன் நிறைய ஹார்ட் பிரேக்ஸை சந்திக்கிறாங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இவங்களுக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் டிப்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு ஆடியோ புக் சஜஷன் பார்த்துடலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மென்டல் இல்னஸ் இந்த மாதிரி என்ன மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்மளோட உடலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும். அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதா மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 15 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். கண்ணுக்கு ரெஸ்ட்டு, காதுக்கு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் இந்த நியூ இயர் ஸ்பெஷல் சேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22 டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு 60% மந்த்லி அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தமிழ் 60 அப்படின்றத கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனதிற்கு பிடித்ததை. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க ஓரளவுக்கு தண்ணீர் மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்ல, இந்த லிமிட் வரைக்கும் தான் என்னால் பொறுத்து போக முடியும். டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்க சாரி கேட்குறதோ இல்லை பணிஞ்சு போகிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் ஈஸியாக மாட்ட மாட்டாங்க, யார்கிட்டையுமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த த்ரெஷ்ஹோல்ட் லெவல் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்கல்ல, பவுண்டரியை ரொம்ப கம்மியாக வச்சுக்காமல் கொஞ்சம் வைடாக, ஓகே எல்லோரும் வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வைடனாக வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. அந்த த்ரெஷ்ஹோல்ட் லெவல் இருக்குல்ல, அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுமையாக போவாங்க, நிதானமாக போவாங்க. சரி ஓகே விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஆனால் என்றைக்கே அந்த த்ரெஷ்ஹோல்டு அப்படின்ற அந்த பவுண்ட்ரி லெவலை தாண்டி இன்னும் அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நிறைய அவங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிற பீரியடில் தான் அவங்க ஹார்ட் பிரேக்ஸு, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸு, இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு தான் என்னமோ நிறைய ஹார்ட் பிரேக்ஸு, நிறைய ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருக்கிற மாதிரி தோணும். பட் ரீசன் என்ன அப்படின்னா, இதனால தான் நிறைய பேர் உள்ளே வரும்போது டாக்ஸிக்கும் சேர்ந்து வந்துடுறாங்க. எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி இவங்களுக்கும் விட்டு கொடுக்கும்போது இவங்க ஏமாற்றிடுறாங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போகிறப்ப அவங்களாலுமே அந்த டாலரன்ஸ் லெவலில் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு மேலே நம்ம ஏன் இவ்வளோத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிட்ட உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதாவது தென்றல் மாதிரி நான் எப்போவுமே வீசிட்டே இருப்பேன், ஆனால் அந்த தென்றலை கூட சூறாவளியாக மாற்றிடுவாங்க இந்த நச்சு மனிதர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட இருக்கிற நபருக்காக பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஓன் நேரத்தை
வந்து செலவிட்டு இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மண்டே பிடிச்சி யோசித்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பண்ண விஷயங்களை இவங்க வேல்யூவும் பண்ணலை, இன் ரிட்டன் இவங்க எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதில் வந்து ஒரு நெக்லிஜென்ஸாக இவங்களை மதிக்காமல், இவங்களுக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவாய்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்போ இவ்வளோ எஃபர்ட் நான் போடுறேன், ஆனால் அந்த சைட்லேருந்து ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இம்பேலன்ஸ் ஆகுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சிடும், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், இவ்வளோ விஷயம் இவங்களுக்காக பண்ணுறேன், ஆனால் இவங்களோட அட்டென்ஷன் எல்லாமே வந்து வேற எங்கேயோ இருக்கே, என் பக்கம் எதுவுமே இல்லையே அப்படின்னு தோணும்போது 2 விஷயம் நடக்கும். நான் இவ்வளோ செஞ்சேனே, நீ எனக்கு எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் பிரச்சனைகள் அதிகமாக வருது. ஏன்னா நல்லா சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு திடீர்னு நீங்கள் வந்து ஒரு சப்ளையர்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடில் ரியாக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதில் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸே கிடையாது, ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசமே இல்லை. இப்போ வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆணோ பெண்ணோ அந்த கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியாக ஒரு விஷயத்தை அவங்களுக்காக வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அது கூட இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணாமல், மதிக்காமல், அதுக்கான எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம நெக்லிஜென்ட்டாக அவங்கள வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக அவங்க செஞ்சுட்ருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் குறைக்க தான் செய்வாங்க. இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, ஆனால் அந்த வேல்யூ வந்து தெரியாதவங்களுக்கு தான் நிறைய செஞ்சிடுறாங்க. அப்போ நிறைய செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருப்பி இன் ரிட்டன் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. அதர்வைஸ் ரொம்ப மோசமான விளைவுகள் தான் அவங்களுக்கு வந்து இவங்களால கிடைக்கிது. அப்படிங்கும்போது ஹார்ட் பிரேக்ஸை வந்து சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி நல்ல குணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து டாக்ஸிக்கான பீப்புளை விட்டு போகாமல் அவங்கள இன்னுமே அட்ராக்ட் பண்ணிவிட்டு கூட வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இவங்க டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாமே பிஃபோர் அந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சா கூட இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓடிட்டுருக்கோம், பரவாயில்ல பழகிட்டோம், ஒருத்தரோட பழகணும், அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இதுக்காக நம்ம ஏன் வந்துட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு வரணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னு தப்பாக முடிவெடுப்பாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒருத்தர் கூட நம்ம பழகணும் அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும், அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் அவங்களோடையே அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிடலாம், அதுதான் கரெக்டு, இல்லைன்னா நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க, இல்லைனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொசைட்டியோ நம்ம கூட இருக்கிற சமுதாயம் வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லிடும், அதனால டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதை திருத்தியோ இல்லை என்னமோ பண்ணி நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்கிறதுனால டாக்ஸிக்னு தெரிஞ்சுமே அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ரீசன். 2வது, இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணது ஒருவேளை இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை வந்து நான் தோத்துட்டேன், எனக்கு வந்து சூஸ் பண்ணவே தெரியல அப்படின்னு ரொம்ப என்னை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, என்னை தப்பு தப்பாக பேசிடுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் சூஸ் பண்ணது, அதனால் அது டாக்ஸிக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா தவறான ஒரு பெர்செப்ஷன். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸு இந்த சினிமேட்டிக்காக இருக்கும்ல அந்த மாதிரி யோசிப்பாங்க. அதாவது ஒரே ஒரு வாட்டி தான் பூ பூக்கும், அதுக்கப்புறம் வந்து திரும்பலாம் வந்துட்டு மலராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ்லாம் அவங்களே யோசிச்சுட்டு, இந்த ஒன்றே ஒன்று தான், இது டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லைஃபே வந்து காலியானாலும் பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஆள் மனசில் இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாத பிலீஃப் சிஸ்டம்லாம் இருக்குது இல்லையா, அதனால இவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாவம் இந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக யோசிக்கிறாங்க, ஆனால் கூட வாழ்கிற அந்த டாக்ஸிக்கு வந்து இதெல்லாம் என்னன்னே தெரியாது, இவ்வளோ வேல்யூ இருக்குது இவங்களுக்குள்ளே, இவ்வளோ எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்குது, இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ சுத்தமாகவே அந்த கூட இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க கேட்குறப்ப இன்னும் இந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பூமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, ரொம்ப பெக் பண்ணி போகக்கூடாது. ஒரு மியூச்சுவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஓவராக விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த செல்ஃபாக இருக்கிற இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு போயிடக்கூடாது. அடுத்து 2வது, ஓவராக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கூடாது. செல்ஃப் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக மாற்றணும். அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்டை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கூடாது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய இயர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் தாங்க முடியும். அப்போ இயர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வெடித்து செதறி திரும்ப நம்ம வந்து அந்த ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது ஏஜ் வந்து நிறைய போயிடுது இல்லையா, வேஸ்ட்டாக போயிடுது, அந்த வருஷங்கள் எல்லாமே ஓடி போயிடுது. அப்போது கொஞ்சம் முன்னாடியே அது டாக்ஸிக்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிற மாதிரி சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து எடுத்துடணும், நீக்கிடணும், இல்லை அது வந்து வேறு மாதிரி நல்ல விஷயங்களாக மாற்றிடணும். சும்மா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பூக்கும், இனிமேல் அது பூக்காது, காய்க்காது, கணிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டு டாக்ஸிக்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த டாக்ஸிக்கை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இறங்கி போய்க்கிறேன், நான் எல்லாத்தையும் வந்து பெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கரையான் மாதிரி அவங்கள அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரும். ஒரு பாயிண்டில் ஐயோ நம்மளே அழிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ விழிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக அழிஞ்சிட போகிறோன்னு தெரிஞ்சு நம்ம திரும்பி பார்க்குறப்ப அந்த வயசும் போயிடும், வருஷங்களும் கூடிரும். அதனால் ஆரம்பத்திலேயே உள்ளே விடாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி தெரியாமல் உள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் டைம் கடத்தாமல் இவங்களை தீர்த்திடலாம், இவங்களுக்காக நம்ம வந்து எப்படியாவது பெண்ட் பண்ணி போயிடலாம், இந்த சொசைட்டி என்ன பேசும், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த த்ரெஷோல்ட்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் கழித்து ஐயோ நம்மளே வந்து அழிஞ்சு போயிடுவோமோ நினச்சி திரும்பி பார்க்கும்போது நிறைய வருஷங்கள் போயிடுது. அப்போ ஆரம்பத்திலே அதை வந்து உள்ளுக்குள்ளே விடுறதுக்கு அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஒருவேளை உங்களை ஏமாற்றிட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளியில் வந்துட்டால் உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அன்புக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் அவங்க டிசர்வ்டா, அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து தெரியுதா, அந்த குவாலிட்டி இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு முழுமையான அந்த அன்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க டிசர்வ்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிரேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் குட் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க, தன்னோட மொத்த எனர்ஜியும் டிசர்வ் இல்லாத ஒரு சில மனிதர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இன் ரிட்டன் அவங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்கி ஏமாந்து ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டு டிசர்வ் இல்லாத மனிதர்களால் எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சு சரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழாதா அப்படின்னு ஏமாந்து போயிட்டு லவ் ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ்னு சந்திச்சு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ரிலேஷன்ஷிப் மொத்தமாக வெறுத்து நான் ஒரு மொரட்டு சிங்கிள் அப்படின்னு மனசை ஏமாற்றிட்டு ரொம்ப வெறுமையாக எம்டியாக ஃபீல் பண்ணுறதை விட கிவ் லவ் ஒன்லி ஹூ டிசர்வ்ஸ், டோன்ட் இன்வெஸ்ட் ஆன் ராங் பீப்புள். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நல்ல குணம் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த ஹார்ட் பிரேக்ஸை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புள் எல்லாம் இவங்கள தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போய் வச்சு செஞ்சிடறாங்க. அதனால தான் இந்த மாதிரி இனிஷியல் பீரியடில் டாக்ஸிக்னு கண்டுபிடிச்சிட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஆரம்பத்தில் இனிஷியலாக எந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு மென்டல் ஹெல்த்தும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும், அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.